இது இன்றைய மன்னா, இன்றைய மந்தா இது இன்றைய மந்தா, இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை சமூகமே, அன்பு உறவுகளே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இதோ குழந்தை பாலன் நமக்காகவே பிறந்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேல். இதோ இந்த காலத்திலே, இந்த வாரத்திலே சிறப்பாக டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஒரு அருமையான ஒரு நாளை கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, டிசம்பர் 26 என்றாலே நமது நினைவுக்கு வர வேண்டியது வருவது எல்லாருக்கும் தெரியும், புனித ஸ்தேவான் முதல் மறை சாட்சியினுடைய விழா. டிசம்பர் 25 இயேசுவினுடைய பிறப்பு நாம் நினைவு கூறுகிறோம். 26 இந்த திரு அவையிலேயே முதன்முறையாக இயேசுவுக்காக மரித்தவர், மறை சாட்சியாக மரித்த அந்த புனித ஸ்தேவானுடைய விழாவை கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த புனித ஸ்தேவான் எப்படி மறை சாட்சியாக மரித்தார் என்பது நம்மில் பலருக்கு தெரியலாம். அவருடைய வாழ்க்கை வரலாறு. இவர் தொடக்க கால திரு அவையிலேயே வாழ்ந்தவர். 34, 36 முடிய காலங்களிலே வாழ்ந்ததாக இவருடைய வரலாறு சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால், இவர் எந்த பகுதியிலே இவரை பற்றி பேசுகிறார்கள் என்றால், திருத்தூதர் பணிகளிலே இவரை பற்றி குறிப்பிடுகிறார்கள். திருத்தூதர்கள் இவர்களை சிலரை தேர்ந்தெடுத்து நற்செய்தி அறிவிக்க அனுப்புகிறார்கள். அதில் அனுப்பப்பட்டவர்கள் ஒருவர் தான் இந்த புனித ஸ்தேவான். இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு எதிராக, மறை வல்லுநர்களுக்கு எதிராக உண்மையை சொன்னார். அவங்க பொய் சொல்லிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஒரு சில காரியங்களை சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க. இவர் உண்மையை பொய் சொல்லுகிறார். இயேசுடைய நல்ல பண்புகளை சொல்லி மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். இதை தாங்க முடியாம அவர் மீது கோபம் கொண்டு யூதர்களும் சரி மற்ற மறைநூல் அறிஞர்களும் இவர் சட்டத்திற்கு எதிராக பேசுகிறார் என்று அவர் மீது தவறான குற்றத்தை சுமத்தி, பழியை சுமத்தி அவரை கொல்ல முயற்சி எடுக்கிறார்கள். அந்த முயற்சியில் தான் இறுதியில இவரை நிற்க வைத்து கல்லால் எறிந்தே கொன்றார்கள். சொன்னாங்க, கல்லால் எறிந்து கொல்ல போகிறோம், நீ உண்மையே ஒத்துக்க, நாங்கள் செய்கிறதான் சரி, நீ செய்யலாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய தவறை ஒத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இது உண்மை கிடையாது, நீங்கள் செய்கிறது தவறு தான், இயேசுவுக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதர்கிட்ட சொல்கிறார். கடவுளுக்கு எதிராக செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர்களால் தாங்க முடியவில்லை. அவர் மீது கல்லெறிந்தே கொன்றார்கள். ஒரு மனுஷன் நிற்க வச்சு, உயிரோடு இருக்கிற மனுஷனை நீ மறுதலின்னு சொல்லி வாக்கு, நீ சொன்னதெல்லாம் திரும்ப பெறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் இயேசுவுக்காக இறுதி வர இது நான் உறுதியாக தான் இருப்பேன், நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு நிற்கிறாரு. கல்லால் அடித்தியே கொள்றாங்க பாருங்க அன்புக்குரியவர்களே. அப்போ அந்த கல்லால் ஒரு அடி வாங்கினாலே நமக்கு வலிக்கும். அப்போ அந்த ஐயோ என்னை விட்டுடுங்க நான் என்ன வேணா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவோம் இல்லையா. ஆனால் இந்த புனித ஸ்தேவான் இறுதி வரை மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த எதுவுமே மறுதளிக்காம அந்த உண்மையில நிலைத்து நின்றார். இதுதான் கடவுளுக்காக, இயேசுவுக்காக இந்த திரு அவையிலேயே ஒரு மறைசாட்சி என்ற ஒரு அடித்தளம் இவர்கள் தான் வருகிறது. நான் இயேசுவுக்காக என் உயிரையே கொடுக்கிறேன் அப்படின்னு முன் வந்தவர் முதல் மறைசாட்சியாக இன்று திரு அவையிலே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த புனித ஸ்தேவான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருக்கும் என்று உணர்ந்தார். ஏன்னா அது நற்செய்தி அதை தானே சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தி கூட அதை பற்றி தான் நாம் வாசிக்க கேட்கிறோம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17 22 முடிய பகுதிகளில் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நீங்க போங்க, உங்களை மறுதளிப்பார்கள், உங்களை துன்புறுத்துவார்கள், உங்களை சிறையில் அடைப்பார்கள், யூத சங்கத்திற்கு முன்பாக உன்னை நிறுத்தி வைத்து சாட்டையால் அடிப்பார்கள். இதெல்லாம் சொல்றத பார்த்தா ஐயோ இப்படியெல்லாம் ஒரு வேதனை எனக்கு இருக்குமானா இருக்கும். அப்ப இயேசுவினுடைய சீடராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அவமானங்கள் இருக்கும், அடி உதைகள் இருக்கும், இன்னும் நம்மை இறுதி மூச்சு வரை நம்மை துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள்.
கூட இருக்கிறவர்களுக்கு கூட நம்மை துன்புறுத்துவார்கள். நம்முடைய தாய் தந்தை, உறவினர்கள், உடன்பிறப்புகள் எல்லாருமே நமக்கு எதிரியாவே மாறிடுவாங்க. ஆனாலும் கடைசி சொல்வார், இறுதி வரை உண்மையில் நிலைத்து நில்லுங்கள், உறுதியாக இருங்கள். அதுதான் புனித ஸ்தேவான் இறுதி வரை உறுதியாக இருக்கிறார். இல்ல, நான் செய்யறது தான் சரி, நான் இயேசுவுக்காகத்தான் வாழ்கிறேன் என்று உறுதியா இருந்திருப்பது தான் நம்பிக்கை. பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியின் மூலமாகவும் இந்த நாளினுடைய விழாவினுடைய செய்தி நமக்கு சொல்லுவது, சோதனைகள் வரும் பொழுது நம்பிக்கையில் நிலையாக உறுதியாக இருங்கள். சோதனை வந்த உடனே ஓடிடக்கூடாது. சோதனை வந்த உடனே நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகிடக்கூடாது. சோதனை வந்த உடனே இயேசுவை மறுதளிக்க கூடாது. பிரியமானவர்களே, சோதனை வந்த உடனே தவறான காரியங்கள் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அநியாயமா மற்றவர்களை நிரபராதியா இருக்கிறவங்களை நம்ம சிறையில் அடைக்கக்கூடாது என்ற ஒரு உயர்ந்த பண்பை சொல்லுவதாக இந்த நற்செய்தியும் சரி, இந்த நாளினுடைய விழாவும் நமக்கு அழைத்து விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே பிரியமானவர்களே, இந்த செய்தி நற்செய்தி கூட இன்றைய மன்னாவிலே நமக்கு கொடுக்கிற மைய கருத்து நான் சொல்லிவிட்டேன். உண்மையாகவே சோதனைகள் வருகிற பொழுது நம்ம நிலைத்திருக்கணும், நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதோடு இரண்டாவது கருத்தாக கூட இந்த நற்செய்தியை நாம் பார்ப்பது, சோதனைகள் சீடத்துவத்தின் அடையாளம். அது எப்பொழுதுமே ஒரு சீடத்துவ வாழ்க்கைக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். நம்ம போகிற இடத்துல நற்செய்தி அறிவிக்கிறோம் அப்படின்னா, நல்ல பண்புகளை செய்கிறோம்னா, நமது கடமைகளை சமுதாயத்துக்கு செய்கிறோம்னா, அதில் பாதி பேர் இல்லை, 90% கூட நம்ம எதிர்ப்பவர்கள் இருப்பார்கள். அது கூட இருக்கிறவங்க கூட எதிர்ப்பாங்க. அந்த சூழ்நிலையில நம்பிக்கை தோய்ந்து விடாமல், குறையாமல், நிலையாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று நற்செய்தி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சோதனைகள் தான் சீடத்துவத்தின் அடையாளம் என்றால் அதை சந்திக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அதை கண்டு துவண்டு விடக்கூடாது, நம்பிக்கை குறையக்கூடாது என்றே சொல்லப்படுகிறது. அப்ப புனித ஸ்தேவான் முதல் மறைசாட்சி திரு அவையில இருக்கிறாரே, அவருடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லையா, அவமானங்கள் இல்லையா, அடி உதைகள் இல்லையா, இறப்பு இல்லையா? இருந்தாலும் இறைவனுக்காக, இயேசுவுக்காக, இந்த குழந்தை பாலனுக்காக உயிரையே கொடுக்க முன் வந்தவர் தானே. பிரியமங்க, இதை தொடர்ந்து திரு அவையில பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்காகவே வாழ்ந்தவர்கள், நற்செய்தி அறிவித்தவர்கள் ஆயிரக்கணக்கான இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான மறை சாட்சிகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் உறுதியாகவே வாழ்ந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். இறுதியாக தூய ஆவியில் நாம் நிறைந்திருக்க வேண்டும். அப்ப நம்முள் அந்த தூய ஆவியார் இருக்கிறான்றா அந்த மன உறுதி கிடைக்கும், வலிமை கிடைக்கும். இறைவனுக்காக எதையுமே செய்ய நாம் முன் வருவோம் என்ற செய்தியும் இந்த நற்செய்தியில இறுதியில கூட இயேசு அழகாக சொல்லுகிறார். அந்த தூய ஆவியாருடைய துணை உங்களுக்கு இருக்கும். அவர் உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பது எல்லாம் கொடுப்பது தூய பரிசுத்த ஆவியானவர். அவருடைய பிரசனத்தை உணர வேண்டும். அப்ப அவருடைய பிரசனத்தை உணர்கிற ஒவ்வொரு மக்களுக்குமே இறைவனுடைய அருள் நிறைவாகவே இருக்கிறது. அவர்கள் எதையும் செய்ய முன் வருகிறார்கள். அவர்களின் வாழ்க்கையில் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு நேர்மறை எண்ணங்களோடு, நல்ல சிந்தனைகளோடு வாழ்கிறார்கள் என்று இந்த நாளினுடைய நற்செய்தி நமக்கு விளக்குகிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே கிறிஸ்து பிறப்பு ஒரு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி, மறுநாளே இந்த தேவானுடைய மறை சாட்சியினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். இது கொண்டாட்டம் அல்ல, நமது வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள், உயிரையே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இறைவனுக்காக அந்த நம்பிக்கையை நான் நிலைத்திருப்பேன், இறைவனுக்காக எதையும் செய்ய நான் முன் வருவேன் என்று நாம் முயற்சி எடுக்க இந்த நாளிலே சிறப்பாக நாம் முடிவு எடுப்போம். இந்த நாளை சிறப்பாக இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. குழந்தை இயேசுவே, இந்த கிறிஸ்து பிறப்பு என்ற உம்முடைய பிறப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்வை நாங்கள் மீண்டுமாக அதை நினைவுபடுத்தினோம். குடில் அமைத்து அதை நாங்கள் பார்த்தோம். எங்களுக்காக, எங்களோடு இருப்பதற்காக பிறந்தவர் என்பதை நாங்கள் உறுதியாக இன்றும் ஏற்றுக்கொள்கிறோம். அதை போன்று எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு எதிராக செய்பவர்களை நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நாங்கள் பயப்படாமல் உண்மைக்காக, நீதிக்காக, நற்செய்திக்காக எங்களே நாங்கள் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும். அன்பு தெய்வமே, சிறப்பாக இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்.
அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய இரக்கமும் அன்பும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகம் தேவை ஆண்டவரே. இதோ குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திடணும். வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திடணும். படிப்பிலே கவனம் செலுத்த முடியவில்லை, தீய பழக்கங்கள், ஊடகத்திற்கு அடிமை, போதைக்கு அடிமை, குடிப்பழக்கத்திற்கு அடிமை, தீய சிந்தனைகளுக்கு அடிமை என்று பல்வேறு அடிமைத்தனத்தில் வாழ்கிற மக்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு வாழ்க்கையை, ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க நான் செபிக்கிறேன். குடும்பத்திலே கஷ்டம், கடன் பிரச்சனை, சண்டைகள், மன நிம்மதி இல்லை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை இல்லை என்று வேதனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மன ஆறுதலையும் மன அமைதியும் கொடுத்து தாங்கிக் கொள்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.